ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கடகராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்ருக்கோம். கடகராசி நேயர்களே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்களே அப்படின்னா அது ஒரு சும்மா ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீண்ட நாட்களாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கனத்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனால் என்னென்னு தெரியலன்னு தோணி இருக்கும். சில நேரம் காரணமே இல்லாமல் மனசு சோர்ந்து போகும். சில நேரம் திடீர்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ளே இருந்து எழும். இது எல்லாம் உங்கள் மனசு விளையாடுற விஷயம் கிடையாது. கடகராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் எப்போதும் போல் எல்லாருக்காக யோசித்து எல்லாரையும் காப்பாற்றி உங்கள் உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சு வாழ்ந்திருப்பீங்க. குடும்பம், உறவுகள், நண்பர்கள், வேலை எல்லாத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ உங்களுக்காக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களை பின்பக்கத்தில் தள்ளி வச்சிருப்பீங்க. இப்போ அந்த நிலை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. சமீப காலமாக உங்கள் சுற்றுதல் சில பேரோட நடத்தை மாறியிருக்கும். முன்னாடி நெருக்கமாக இருந்தவர்கள் திடீர்னு தூரமாக போயிருப்பாங்க. சிலர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. சிலர் உங்கள் அமைதியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களை உடைக்க வரல, உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து பலப்படுத்த வருது. கடகராசிக்காரங்களே, நீங்கள் மென்மையான மனசு கொண்டவர்கள், ஆனால் பலவீனமானவர்கள் கிடையாது. நீங்கள் அமைதியாக இருக்கிறதால தான் பல பேருக்கு நீங்கள் எப்படி அப்படிங்கிறது புரியலைங்க. உங்களுடைய நிலை புரியல. இப்போ நடக்கிற இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருந்த ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரப்போகுதுங்க. நீண்ட நாட்களாக தள்ளி வச்ச ஒரு முடிவு, பேசாமல் விட்ட ஒரு விஷயம், உள்ளுக்குள்ளே அடக்கி வச்ச ஒரு ஆசை, இது எல்லாமே இப்போது உங்கள் மனசில் மேலே வர ஆரம்பிச்சிருக்கும் மெல்ல மெல்ல. சரிங்களா? சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. சில இரவுகள் தூக்கம் வராமல் யோசிச்சிருப்பீங்க. சில காலையில் எழுந்த உடனே ஒரு விதமான பாரம் மனசில் இருக்கும். இது பயம்னு நினைக்க வேண்டாம், இது விழிப்புணர்வுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு மனசு கேட்க ஆரம்பிக்கிற நேரம்ங்க. இந்த கேள்வி தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்துக்கான ஆரம்ப புள்ளி. நீங்கள் இப்போ வரைக்கும் நம்பிய சில விஷயங்கள் உடையலாம். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இயல்பாக விலகலாம். சில உறவுகள் சோதனைக்குள்ளாக்கலாம். ஆனால் அது எல்லாம் இழப்பு கிடையாது, இது சுத்திகரிப்பு. தேவையில்லாத பாரத்தை கலற்ற ஒரு ஆன்மீக செயல்முறை. கடக ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கை பாதை எப்போதுமே எளிதாக இருந்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்க விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்த விதம் தான் உங்களை தனிச்சிறப்பாக ஆக்குது. இப்போவும் அதே சக்தி உங்களை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிக்கிற தருணம் இது. எனக்கு இது பிடிக்கல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், இது என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, இது என் வாழ்க்கைன்னு மனசுக்குள்ளே நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் விதியை மெதுவாக மாற்றிக்கிட்டே இருக்குங்க. வெளியில் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக ஆனால் ஆழமாக ஒரு பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகிட்டுருக்கு. நீங்கள் இதை உணர்ந்தாலே போதும், அதுவே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அடையாளம். கடகராசிக்காரங்களே, சமீப காலமாக உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் காரணமே இல்லாமல் முடங்கின மாதிரி தோணியிருக்கும். முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அதற்கான பலன் உடனே தெரியல. நான் தான் தவறாக செய்கிறேன்னா இன்னும் உங்கள் மேலேயே சந்தேகம் வந்திருக்கும். உண்மை என்னன்னா, நீங்கள் தவறாக இல்லை, உங்கள் வாழ்க்கை ஒரு இடத்துல தடைபட்ட மாதிரி தோணுதுங்க. உண்மையிலேயே அது ஒரு தயாரிப்பு நிலை. விதி உங்களை சும்மா நிறுத்தலைங்க, உங்களை அடுத்த நிலைக்கு மனசார உணர்ச்சியாக தயார்படுத்திட்டுருக்கு. கடகராசிக்காரர்கள் எப்போதுமே பிறருடைய உணர்ச்சிகளை சீக்கிரம் புரிஞ்சுக்கிறவங்க. அதனாலேயே பல நேரம் உங்கள் உணர்ச்சிகளை நீங்களே புறக்கணிச்சிருப்பீங்க. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு
மனக்கோபமாக ஒரு சொல்ல முடியாத வழியாக மாறி இருக்கும். அது திடீர்னு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சில சமயம் சின்ன விஷயத்துக்கே கண்கள் கலங்கும், சில சமயம் தேவையில்லாத விஷயத்துக்கே கோபம் வரும். இதெல்லாம் உங்கள் குணம் மாறிட்டது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. நீங்கள் உங்களையே மீண்டும் உணர ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம்ங்க. கடகராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஒரு உண்மை மறைக்கப்பட்டு வந்திருக்கு. அது மற்றவர்களால் இருக்கலாம், இல்லை உங்களாலேயே இருக்கலாம். இப்படி தான் இருக்கணும். இன்னும் நீங்கள் உங்களுக்கே நீங்களே போட்டுக்கொண்ட கட்டுப்பாடு அது. இப்போது அந்த கட்டுப்பாடு உடைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் சில பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வருது. சில மனிதர்களோட வார்த்தைகள் இன்னும் ஆழமாக மனசில் பதியுது. இதெல்லாம் உங்களை பின்னாடி இழுக்க வரல, உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து சுத்தம் செய்ய வருதுங்க. நீங்கள் இதுவரைக்கும் தாங்கின விஷயங்களை நினச்சி பாருங்க. யாரும் பாராட்டாத தியாகங்கள், யாரும் புரிஞ்சுக்காத கண்ணீர், யாரிடமும் சொல்லாமல் விழுங்கின வழி, இவையெல்லாம் வீணா போகலை. இவையெல்லாம் உங்களை இந்த நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ உங்கள் மனசு மெதுவாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லுதுங்க. எல்லா உறவுகளும் உங்கள் பொறுமையால் மட்டும் ஓட வேண்டியது இல்லைன்னு இந்த புரிதல் வந்த நாளில் இருந்து தான் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு விதமான லேசான நிம்மதி உருவாக ஆரம்பிச்சிருக்கும். வெளியில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் எண்ணங்களில், உங்கள் உணர்ச்சிகளில், உங்கள் முடிவுகளில் ஒரு ஆழமான மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இனிமேல் எல்லாத்தையும் நீங்கள் தாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கடகராசிக்காரர் மட்டும் இதை தாங்கிக்குவாங்க, ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் பழைய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அமைதிக்குள்ளே ஒரு உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த உறுதி தான் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிலைத்தன்மைக்கு அடித்தளம் போட்டுட்ருக்கு. கடகராசிக்காரங்களே, இப்போ உங்கள் மனசு முன்பை விட கொஞ்சம் அதிகமாக கேள்வி கேட்ட ஆரம்பிச்சிருக்கும். நான் இதை ஏன் தாங்கணும், இது உண்மையிலேயே எனக்கு தேவையான்னு தோணும். முன்னாடி இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலே நீங்கள் உடனே உங்களை அமைதிப்படுத்தி விட்டுலான்னு மனசு அடக்கிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி நடக்கலை. அந்த கேள்விகள் மறையாமல் உங்களையே ஒரு மாதிரி சோர்வடைய வச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் உங்கள் உள்ளுணர்வு. இப்போ ரொம்ப தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு ஒரு பெரிய வரம். பல வருடங்கள் அதை நம்பாமல் பிறர் சொல்கிறத கேட்டே முடிவெடுத்திருப்பீங்க. அவங்க சொன்னது சரிதானே, நான் தவறாக நினைக்கிறேனோ அப்படின்னு கூட உங்களுடைய உணர்வுகளை நீங்களே சந்தேகப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த நிலை மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எழும் முதல் உணர்ச்சியை கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாரோ பேசும் ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு மனம், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கவனிக்காத அளவுக்கு இப்போ தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கும். சில பேரோட அருகாமை உங்களுக்கு கனமாக தோணும், சில பேரோட தூரம் தான் இப்போ நிம்மதியாக இருக்கும். இது குளிர்ச்சி கிடையாதுங்க, இது தெளிவு. கடகராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்கள் கண் முன்னாடி மெதுவாக வெளிச்சத்துக்கு வருது. முன்னாடி பரவாயில்லன்னு நினச்ச விஷயம் இப்போ இது எனக்கு சரியில்லைன்னு உணர வைக்குது. அந்த உணர்வை தள்ளி வைக்காதீங்க. அது உங்கள் மனசு உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணுற அறிகுறி. உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்கள் மனசை ஒரு வசதியாக பயன்படுத்தி இருப்பாங்க. அது தெரிந்தும் தெரியாத மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. ஏன்னா மோதல் பிடிக்காத குணம் உங்களுக்கு. ஆனால் இப்போது உங்கள் அமைதி காக்க வேண்டும்னா சில உண்மைகளை ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டம் வந்திருக்கு. இதை நினச்சி பயப்பட வேண்டாம். உண்மை தெரிஞ்சாலே உறவுகள் உடையணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உண்மை தெரியாமல் தொடர உறவுகள் தான் உங்களை உள்ளுக்குள்ளே காலி பண்ணும். இந்த உணர்வு உங்கள் மனசில் ஆழமாக பதிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் நீங்கள் தனிமையையும் இப்போது வேறு மாதிரி உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி தனிமைனா வெறுமை மாதிரி இருந்திருக்கும். இப்போ அது ஒரு அமைதியாக, ஒரு பாதுகாப்பாக தோண ஆரம்பிச்சிருக்கும். உங்களோட மனசை கேட்க நேரம் கிடைக்கிறது போல இருக்குங்க. அந்த அமைதிக்குள்ளே தான் உங்கள் உண்மையான பலம் மறைஞ்சிருக்குது. நீங்கள் எல்லாருக்கும் தேவையானவராக இருப்பதை விட உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை உருவாக்கணும்னு உங்கள் மனசு மெதுவாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த முடிவு சத்தம் இல்லாமல், யாருக்கும் தெரியாமல், ஆனால் ரொம்ப ஆழமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கு. கடகராசிக்காரர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கை வெளியில் பார்க்கும்பொழுது சாதாரணமாக தான் தெரிஞ்சிருக்கும். அதே வேலை, அதே மனிதர்கள், அதே தினசரி நடைமுறை. ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே நடக்கிற மாற்றம் ரொம்ப நுணுக்கமானதுங்க. நீங்கள் சில விஷயங்களில் முன்பை மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணாமல் இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டாலே மனசு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு செயல் பார்த்தாலே உள்ளுக்குள்ளே கலக்கம் வரும். இப்போ அப்படிலாம் இல்லை. ஒரு விஷயத்தை கேட்டால் பார்த்தா உடனே பதில் கொடுக்காம நான் இதை பற்றி என்ன உணர்றேன், ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சிங்க. கடகராசிக்காரங்களே, நீங்கள் எப்போதுமே உணர்ச்சியால் முடிவெடுக்கிறவங்கன்னு மற்றவர்கள் நினைப்பாங்க. ஆனால் உண்மையில்னா உங்கள் உணர்ச்சிகளுக்குள்ள ஒரு ஆழமான புத்திசாலித்தனம் இருக்குது. அந்த புத்திசாலித்தனம் இப்போ மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் சில விஷயங்கள் உங்களுக்கு முன்பை மாதிரி பிடிக்காமல் போகுது. சில உரையாடுகள் வெறுமையாக தோணுது. சில மனிதர்களோட அருகாமை உங்களுக்கு சோர்வை கொடுக்குது. இது உங்கள் குணம் மாறதுக்கான அறிகுறி கிடையாதுங்க. உங்கள்
முன்னுரிமைகள் மாறுறதுக்கான அடையாளம். நீங்கள் இப்போ எல்லாரையும் மகிழ்விப்பதை விட உங்கள் மனசு அமைதியாக இருக்கிறதையே முக்கியமாக நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாற்றம் சும்மா வரல. நீங்கள் அனுபவித்த வழிகள், ஏமாற்றங்கள், மனப்போராட்டங்கள் எல்லாத்தோட சேர்க்கை தான் இது. கடகராசிக்காரங்களே, சில சமயம் உங்களுக்கு திடீர்னு ஒரு விதமான துணிச்சல் வரும். முன்னாடி சொல்ல முடியாத விஷயங்கள் இப்போ மெதுவாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. இது எனக்கு சரி, இது எனக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவாக நீங்கள் உங்களோட விருப்பு வெறுப்புகளை சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் சொல்லும் போது ஒரு பயம் இருக்குங்க. அதே நேரம் ஒரு சின்ன விடுதலையும் இருக்கும். அந்த விடுதலையை கவனித்து பாருங்கள். அதுதான் உங்கள் மனசு சரியான பாதையில் போகுதுன்னு சொல்கிற சிக்னல். சிலர் இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ மாறிட்ட, முன்னாடி இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம். முன்னாடி நீங்கள் எல்லாருக்காக வாழ்ந்தீங்க, இப்போ உங்களுக்காக கொஞ்சம் வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுதான் வேறுபாடு. கடகராசிக்காரங்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. உங்கள் வாழ்க்கையில் யார் உண்மையில் உங்கள் பக்கமாக இருக்காங்க, யார் உங்கள் நல்ல மனசுக்காக மட்டும் அருகில் இருக்காங்கன்னு தெளிவாக காட்ட ஆரம்பிச்சிருங்க. இந்த உண்மை கொஞ்சம் வலிக்கலாம், ஆனால் அது உங்களை உடைக்க வரல, உங்களை சுயமரியாதையோடு வாழ கற்றுக் கொடுக்க வருதுங்க. நீங்கள் அமைதியாக பின்னாடி வாங்குற ஒவ்வொரு படியும் உண்மையிலேயே ஒரு வலுவான அடியை முன்னோக்கி வைக்கிற மாதிரியே ஆகுது. கடகராசிக்காரங்களே, இப்போ உங்கள் மனசில் ஒரு விதமான தெளிவு உருவாகிக்கிட்டு இருக்கு. முன்னாடி எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்த இடத்துல இப்போது சில விஷயங்களில் தானாகவே விலக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி வெட்ட வேண்டிய கட்டாயம் இல்லாமல் சில தொடர்புகள் மெதுவாக தூரமாக போயிருங்க. சில பழக்கங்கள் உங்களுக்கே பிடிக்காமல் போயிருக்கும். இதெல்லாம் தற்செயலாக நடக்கிறது மாதிரி தோணினாலும் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்காக வேலை செய்கிறதோட அடையாளம் தான். கடகராசிக்காரர்கள் எப்போதும் நினைவுகளை சுமந்து வாழ்பவர்கள். பழைய வார்த்தைகள், பழைய வாக்குறுதிகள், பழைய கனவுகள் எல்லாம் மனசுக்குள்ளே அப்படியே சேமித்து வைப்பீங்க. ஆனால் இப்போது அந்த நினைவுகளுக்கே ஒரு எடை இருக்குன்னு உணர ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா நினைவுகளும் சுமக்க வேண்டியதில்லைன்னு புரிதல் வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால தான் சில விஷயங்களை நினைச்சாலே மனசு சோர்வடையுது. சில விஷயங்களை நினைச்சா கூட ஒரு விதமான விடுதலை உணர்வு வரும். இது மரபல்ல, இது தேவை. உங்கள் மனசு எதை வச்சுக்கணும், எதை விடணும்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கடகராசிக்காரங்களே, நீங்கள் எப்போதும் மற்றவர்களோட தேவைகளை முதல்ல நினைக்கிறவர்கள் தான். ஆனால் இப்போ உங்கள் தேவைகள் மெதுவாக மேலேயே வர ஆரம்பிச்சிருக்கு. ஓய்வு தேவை, அமைதி தேவை, புரிதல் தேவைன்னு உங்கள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். இந்த தேவைகளை நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. இதுவரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குற நேரம் இது. சில நேரம் தனியாக இருக்கணும்னு தோணும், பேசாமல் இருக்கணும்னு தோணும். இந்த தனிமை நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டாம். இது உங்கள் மனசு தன்னை சீரமைப்பது அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அந்த இடைவெளியில் தான் உங்கள் உண்மையான ஆசைகள் மெதுவாக வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதை விரும்புகிறீங்க, எதை இனிமேல் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெளிவாக உணர ஆரம்பிச்சிருவீங்க. கடகராசிக்காரங்க, இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வெளியே பெரிய சத்தம் இல்லாமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இனிமேல் உடனடி மகிழ்ச்சிக்காக உங்களை தியாகம் செய்ய தயாராக இல்லைன்னு உங்கள் மனசு சொல்கிறத கவனிங்க. அந்த உணர்வு தான் உங்களை நீண்ட நாட்களாக சோர்வடைய வைத்த சுழற்சியிலிருந்து மெதுவாக வெளியே கொண்டு வருதுங்க. உங்கள் அமைதி, உங்கள் எல்லை, உங்கள் மதிப்பில் எல்லாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தெளிவு தான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாதுங்க. அதிலிருந்து தான் நீங்கள் வலிமையாக்கிட்டே இருக்கீங்க. கடகராசிக்காரங்களே, நீங்கள் மெதுவாக மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. அது வெளியில் பெரிய சம்பவமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப ஆழமாக வேலை செய்யுது. நீங்கள் இனிமேல் எல்லாத்துக்கும் உடனே விளக்கம் சொல்ல முயற்சி பண்ணுறது இனிமேல் வேண்டாங்க. முன்னாடி யாராவது தவறாக புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் உடனே உங்களை நிரூபிக்க ஓடுவீங்க. இப்போது அந்த அவசரம் குறைஞ்சிருக்கும். புரியணும்னா புரிஞ்சுக்கிட்டும். இன்னும் ஒரு அமைதி உங்கள் மனசில் வந்திருக்கும். இது அலட்சியம் கிடையாது, இது சுயமரியாதை. கடகராசிக்காரங்களே, நீங்கள் எப்போதுமே உறவுகளில் ஆழமாக ஈடுபடுறவங்க. அதனால தான் உங்களை புரிஞ்சுக்காத மனிதர்களோட கூட நீண்ட காலம் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் மனசு ஒரு விஷயத்த தெளிவாக உணர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா உறவுகளும் காப்பாற்றப்பட வேண்டியது இல்லை அப்படின்ட்டு. சில உறவுகள் உங்கள் பாடத்தை முடிச்சுட்டு விலக வேண்டியது தான். இதை ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதை ஒத்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் மனசு லேசாக ஆக ஆரம்பிக்கும். சில நேரம் உங்களுக்கு யாரிடமோ பேசணும்னு தோணும், ஆனால் யாருன்னு தெரியாது. அந்த உணர்வு உங்கள் மனசில் இனிமேல் வெறும் வார்த்தைகளுக்காக இல்லை, உண்மையான புரிதல்களுக்காக ஏங்கிறதோட அடையாளம். கடகராசிக்காரங்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் உள்ளுணர்வு முன்னாடி இல்லாத அளவுக்கு கூர்மையாக இருக்கும். யாரோ ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் அதுக்குள்ளே மறைந்திருக்கிற உண்மை உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்கும். அதே போல் சில வாய்ப்புகள் வெளியில் சாதாரணமாக தோணாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன எச்சரிக்கை மணி அடிக்கும். அந்த எச்சரிக்கையை புறக்கணிக்காதீங்க. அது பயம் கிடையாது, அது அனுபவத்தால் வந்த ஞானம். நீங்கள் இதுவரைக்கும் நடந்த பாதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களோட பலன்தான். கடகராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் போதுன்னு சொல்ல வேண்டிய கட்டம் வந்துடுச்சுங்க. போதும், மனசு வலிக்கிற இடத்துல நிற்க
நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் நல்ல மனசு சுழன்ற சூழல்கள் இனி இல்லைங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எதுக்குமே அஞ்சாமல் ஜாலியாக இருங்க. இந்த நிலை தான் இனிமேல் நீங்கள் யாருக்காக வாழணும் இல்லை எப்படி வாழணும்னு முடிவு செய்ய வைக்கும் சக்தி. கடகராசிக்காரங்களே, இப்போ உங்கள் மனசு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. அமைதி கிடைக்கணும்னா எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்க வேண்டியது இல்லைன்னு சில விஷயங்களை விட்டுட்டா தான் மனசு லேசாகுதுன்னு உணர ஆரம்பிப்பீங்க. முன்னாடி இதை விட்டா நான் தோத்துருவேன் அப்படின்லாம் ஒரு பயம் இருந்திருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு கிடையாதுங்க. எதுக்கும் சோர்வடையாதீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.